Hello friends, this is Maga. நம்ம எல்லாருக்குமே இங்கிலீஷ்ல ஒரு பெரிய சென்டென்ஸ் நம்ம பேசி பழகணும்னு சொல்லிட்டு பயங்கர ஆசை இருக்குங்க. அந்த ஆசை இந்த வீடியோ மூலமா கண்டிப்பா நிறைவேறுங்க. ஒரு பெரிய சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல பேசுறது பாத்தீங்கன்னா அவ்ளோ கஷ்டமா அப்படினா அப்படிலாம் இல்லங்க. ரொம்ப ஈஸியா உங்களால பேச முடியும். இங்க பாருங்களேன். நான் இங்க ஒரு தமிழ்ல ஒரு பெரிய சென்டென்ஸ் எழுதிருக்கேன். பார்க்க பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியும். ஆனா இத ஈஸியா இங்கிலீஷ்ல பேசலாங்க. பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம வாசிக்கலாம். என்கிட்ட பணம் இருந்துச்சு, அதனால் நான் ஒரு புதிய பைக் வாங்கினேன். இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம அடிக்கடி பேசுவோம் பார்த்தீங்களா? பேச ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸை நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது, அதாவது எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? பணம் இருந்துச்சான் புதிய பைக் வாங்கினேன். அப்போனா இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஓகே, பாஸ்ட்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இவ்வளோ பெரிய சென்டென்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கலாங்க. ரொம்ப ஈஸிங்க. இங்கே பாருங்கள், என்னிடம் பணம் இருந்தது. இது ஒரு சென்டென்ஸாக தெரியுதா? என்கிட்ட பணம் இருந்துச்சு. ஓகே, சூப்பர். அதனால் நான் ஒரு புதிய பைக் வாங்கினேன். இப்போது இந்த இடத்துல நான் ஒரு புதிய பைக் வாங்கினேன், இது ஒரு சென்டென்ஸாக இருக்குதா? புரியுதா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, இது ரெண்டுங்க. ஓகே, இப்போ இவ்வளோ பெரிய சென்டென்ஸை நம்ம உடச்சி ரெண்டு சென்டென்ஸாக ஆக்கியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி பேச ஆரம்பிக்கலாம்? சிம்பிள் தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எதை தான் பேசணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ரீசன் அப்படின்னா காரணம். இங்கே நான் ஒரு புதிய பைக் வாங்கினேன், என்கிட்ட என்ன காரணம் இருந்துச்சு பாருங்களேன். என்கிட்ட பணம் இருந்துச்சு, நான் பணம் வச்சுருந்தேன், அதனால் அதோட விளைவு என்ன அப்படின்னா நான் ஒரு புதிய பைக் வாங்கினேன். அப்போனா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த காரணத்தை பேசணும். ஓகேங்களா? என்கிட்ட பணம் இருந்தது. இது எப்படி பேசலாம்? ஐ ஹேட் மணி. ஐனா என்னிடம், ஹேட் அப்படின்னா இருந்தது. என்ன? பணம், மணி. புரியுதா? ஈஸியாக இருக்கா? வாய் திறந்து பேசுங்க. ஐ ஹேட் மணி, என்கிட்ட பணம் இருந்துச்சு. ஓகே, இந்த சென்டென்ஸை நம்ம சூப்பராக பேசியாச்சுங்க. இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள். அதோட விளைவு என்ன, ரிசல்ட் என்ன? நான் ஒரு புதிய பைக் வாங்கினேன். இதை எப்படி பேசலாம்? நான் ஒரு புதிய பைக் வாங்கினேன். நான் பாட் வாங்கினேன். நல்லா கவனிங்க. வாங்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? வாங்கிறதுக்கு நம்ம பை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பை அப்படிங்கிற வேர்பை இங்கே பேசக்கூடாது. ஐ பை அப்படின்னு பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கினேன் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போனா பை அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸோட வேர்ப். வாங்குகிறேன் அப்படின்னா பை அப்படின்னு பேசலாம். வாங்கினேன் அப்படின்னா பையோட பாஸ்ட் ஃபார்ம் பாட். இதை தான் பேசணும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஐ பாட், நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க. நான் எதை வாங்கினேன்? கரெக்டுங்க, ஒரு புதிய பைக். அ நியூ பைக். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம வாசிக்கலாமா? ஐ ஹேட் மணி, என்கிட்ட பணம் இருந்துச்சு. ஐ பாட் அ நியூ பைக், நான் ஒரு புதிய பைக் வாங்கினேன். இப்போது இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இல்லை. புரியுதா? ஏன் அப்படின்னா, இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, லிங்க் உருவாக்குறது எது அப்படின்னா அதனால். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஐ ஹேட் மணி, என்கிட்ட பணம் இருந்துச்சு, அது ரீசன். என்கிட்ட பணம் இருந்துச்சு, நான் ஒரு காரணத்தை சொல்கிறேன். என்கிட்ட பணம் இருந்துச்சு, அதனால் என்ன விளைவு நடக்கு? நான் ஒரு புதிய பைக் வாங்கினேன். அப்படின்னா அதனால் இந்த வார்த்தையை இங்கே ஆட் பண்ணி நம்ம பேசும்போது இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்க பக்காவாக இருக்குங்க. அதனால்னா எப்படி பேசலாம்? அதனால் அப்படின்னா ஸோ அப்படின்னு சொல்லணும். இப்போ பேசுங்க, பேசலாமா? ஐ ஹேட் மணி, என்கிட்ட பணம் இருந்துச்சு, ஸோ அதனால் என்ன விளைவு நடந்துச்சு, அதாவது என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா
ஐ பாட் அ நியூ பைக். நான் ஒரு புதிய பைக் வாங்கினேன். ஈஸியாக புரியுதா? இப்போது ஒரு சில பேருக்கு இந்த சென்ஸை பார்க்க படிக்கிறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸோக்கு முன்னாடி ஒரு கம்மா மட்டும் ஆட் பண்ணுங்கள். இப்போ உங்களால் படிக்க முடியுதா? ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியுதா? இப்போ வாசிங்க. ஐ ஹேட் மணி. என்கிட்ட பணம் இருந்துச்சு, அதனால் ஐ பாட் அ நியூ பைக். நான் ஒரு புதிய பைக் வாங்கினேன். நீங்கள் படிக்கும்போது இப்படி படிங்க. நீங்கள் இதை எழுதும்போதும் பேசும்போது இப்படியும் பேசலாங்க. ஐ ஹேட் சம் மணி, ஸோ ஐ பாட் அ நியூ பைக். புரியுதா? ஈஸியாக இருக்குதா? இந்த மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட சென்டென்ஸை ரொம்ப ரொம்ப ஈஸியாக பேசலாங்க. தமிழில் பார்க்க பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேங்க. இன்னும் நிறைய சென்ஸ் நம்ம பேச போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, கவனமாக கவனிங்க. இந்த வீடியோ முடியும் போது ஸோ வச்சு நீங்கள் நிறைய சென்ஸ் பேசலாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒன்றுமே புரியாமல் இருந்தாலும் நம்ம சேனலுக்குள்ளே யாராவது புதுசாக வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் புரிய வைக்காமல் விட மாட்டேன். ஸோ இன்னும் இந்த போல் நிறைய சென்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை பார்த்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், இந்த மாதிரி பெரிய சென்ஸை நம்ம அடிக்கடி பேசுவோங்க. பாருங்கள், எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நேற்று என்னால் ஸ்கூலுக்கு வர முடியலை. பார்க்க பெரிய சென்ஸ் மாதிரி தெரியுங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. உங்களால் பேச முடியும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களுடைய ஆன்சரை என் கூட சேர்ந்து பின்னாடியே கமெண்ட்டில் டைப் பண்ணிட்டே வாங்க. ஓகே, எப்பயும் போல் இந்த சென்ஸ் நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாமா? எப்படி பிரிக்கலாம்? நீங்கள் யோசிங்க. எப்படி பிரிக்கலாம்? கரெக்டுங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, ஓகே, ஒன்று. அதனால் நேற்று என்னால் பள்ளிக்கு வர முடியலை, ரெண்டாக பிரிச்சாச்சுங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நேற்று அப்படின்னு நம்ம இங்கே பேசியிருக்கோம். அதனால் இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா பாஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம 2 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். சென்டென்ஸை உடச்சாச்சு. இந்த சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்னங்க, பேச தான் செய்யணும். பேசிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? எனக்கு உடம்பு சரியில்லை. நல்லா கவனிக்க, இந்த இடத்துல இந்த சென்டென்ஸை பேசிட்டு இதை நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா பாருங்கள், ரீசன் ஃபர்ஸ்ட் நம்ம ரீசன் தான் பேசணும். ஒரு காரணம் நடந்திருக்கும், அந்த காரணத்தை வச்சு ஒரு ரிசல்ட் நடக்கும் பின்னாடி. எனக்கு உடம்பு சரியில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அதோட விளைவு என்ன அப்படின்னா என்னால் நேற்று ஸ்கூலுக்கு வர முடியலை. புரிஞ்சா? இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸையும் பிரித்து ஃபர்ஸ்ட் காரணத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் ரிசல்ட்டை கண்டுபிடிங்க. அவ்வளோதான், முடிஞ்சுங்க. பேசுங்க. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எப்படி பேசலாம்? இதை நம்ம பாஸ்டில் தான் பேசியிருக்கோம். ஐ வாஸ் சிக். எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா வாஸ் அப்படின்னாவே பாஸ்டோட பி வெர்ப் தான். ஓகே, புரிஞ்சா? ஐ வாஸ் சிக், எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் என்ன ரிசல்ட் பின்னாடி நடந்துச்சு? என்னால் நேற்று ஸ்கூலுக்கு வர முடியலை. இதை எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. என்னால் முடியலைன்னா எப்படி பேசலாம்? பாஸ்டில் என்னால் ஒரு செயலை செய்ய முடியலைன்னா எப்படி பேசலாம்? குட் நாட். இதை நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னா குடின்ட். அதாவது பாருங்களேன், குட் நாட்டோட கன்ட்ராக்ஷன் தான் குடின்ட். ஓகே, புரியுதா? ஓகே, ஐ வாஸ் சிக், ஸோ ஐ குடின்ட். எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் முடியலை. என்ன செயலை செய்ய முடியலன்னு சொல்லியிருக்கேன்? வர முடியலை. வரதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கம். இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் டென்ஸில் பேசியிருக்கோம். அதனால் இந்த இடத்துல வரும்போது பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்ப் தான் வரணும் அப்படின்னு நினைக்கிங்களா? ஆனால் அப்படி வரக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் மாடல் வேர்ப்ஸை வச்சு பேசும்போது கண்டிப்பாக அதுக்கப்புறம் வரக்கூடியது கண்டிப்பாக V1 வேர்பாக தான் இருக்கணும். இந்த இடத்துல ஐ குடின்ட் கேம் அப்படின்னு பேசாதீங்க. ஐ குடின்ட் கம், என்னால் வர முடியலை. எங்கே பாருங்கள், எங்கே வர முடியலன்னு சொல்லியிருக்கேன்? பள்ளிக்குன்னு அப்படி பேசலாம். இக்கு அப்படின்னா
டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். பள்ளிக்கு டு ஸ்கூல். புரிஞ்சா? ஓகே. எப்போ வர முடியலன்னு சொல்லியிருக்கேன்? நேற்று வர முடியலையா? எஸ்டர்டே. அப்பாடா, பார்க்க இங்கிலீஷில் பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுது. ஆனால் ஈஸியாக உங்களால் பேச முடியுதா? ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்கிட முடியுதா? உங்களுக்கு பார்க்க பெரிய சென்டென்ஸாக தெரியும் போது ஒரு நிமிஷங்க இருங்க, இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த சோவுக்கு முன்னாடி ஒரு கமா மட்டும் ஆட் பண்ணுங்கள். உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். படிக்கும் போது நிறுத்தி நிதானமாக படிக்க முடியும். இங்கே நம்ம கமா ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி தெரியும். பட் இந்த கமா ஆட் பண்ணி நம்ம பேசும்போது இந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும். புரியுதா? இப்போ பேசலாமா? ஐ வாஸ் சிக். எனக்கு உடம்பு சரியில்லை, இதுதான் காரணம். அதனால் என்ன விளைவு, என்ன ரிசல்ட் அப்படின்னா ஐ குடன்ட் கம் டு ஸ்கூல் எஸ்டர்டே. என்னால் நேற்று ஸ்கூலுக்கு வர முடியலை. இன்னும் இது போல் நிறைய சென்ஸ் நம்ம பேசலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரியுது, பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலோட 10 days and 5 days கிளாஸ்க்கான பிபிடி இருக்குது. ஸோ if you want, உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க. அடுத்து பாருங்கள், எங்களுக்கு டைம் இருந்துச்சு, அதனால் நாங்கள் நேற்று பூங்காவிற்கு போனோம். பேசலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? வாய் திறந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கரெக்டுங்க, சென்டென்ஸை உடைச்சிடலாம். உடைச்சாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட், இது செகண்ட். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது? எல்லாருக்குமே தெரியும், இது பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, சூப்பர். இப்போ என்ன பண்ணணும்? எதை ஃபர்ஸ்ட் பேசணும்? பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம ரீசனை தான் பேசணும், காரணத்தை ஃபர்ஸ்ட் பேசணும். எங்களுக்கு டைம் இருந்துச்சு, இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும். எங்களுக்குன்னு எப்படி பேசலாம்? we. ஓகே, எங்களுக்கு இருந்தது, இருந்ததுன்னா எப்படி பேசலாம்? இருக்கிறது அப்படின்னா have. என்கிட்ட பைக் இருக்குன்னா ஐ ஹாவ் அ பைக் அப்படின்னு பேசலாம். இப்போ இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா எப்படி பேசலாம்? இங்கே பாருங்களேன், எங்களுக்கு நேரம் இருந்தது. இருந்தது அப்படின்னா had அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், எங்களுக்கு அப்படின்னா we, இருந்ததுன்னா had. ஓகே, எங்களுக்கு இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கோம்? எங்களுக்கு நேரம் இருந்தது, டைம் இருந்துச்சு. we had time. ஓகே, சூப்பருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸு சூப்பராக பேசியாச்சு. we had time, எங்களுக்கு டைம் இருந்துச்சு. இந்த இடத்துல நீங்கள் என்னன்னாலும் மாற்றலாங்க. எங்களுக்கு ஒரு பைக் இருந்துச்சு, எங்கள்கிட்ட ஒரு வீடு இருந்துச்சு, எனக்கு ஒரு நல்ல டீச்சர் இருந்தாங்க, எனக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் we hadக்கு அப்புறம் நீங்கள் என்னன்னாலும் போட்டு பேசலாம். புரிஞ்சா? ஓகே, we had time, எங்களுக்கு டைம் இருந்துச்சு, அதனால். ஸோ என்ன ரிசல்ட், என்ன விளைவு நடந்திருக்கு பின்னாடி? நாங்கள் பூங்காவிற்கு நேற்று போனோம். எப்படி பேசலாம்? நாங்கள் போனோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை தான் பேசணும். நாங்கள் போனோம் அப்படின்னா we went. ஏன் அப்படின்னா போகிறதுக்கு நம்ம go அப்படின்னு சொல்லுவோம். கோவோட பாஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா went. அப்போ இந்த went அப்படிங்கிற verb தான் நம்ம இங்கே பேசணும். we go அப்படின்னு பேசக்கூடாது. ஓகேங்களா? we went, நாங்கள் போனோம். எங்கே போனோம்? அடுத்த கேள்வி வருது பார்த்தீங்களா? நாங்கள் போனோன்னு சொல்லியாச்சு. we went, எங்கே போனோம்? பூங்காவிற்கு. எப்படி பேசலாம்? we went to the park. நிறைய பேருக்குங்க, நிறைய பேருக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குங்க. நான் வீடியோ ரெடி பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இதை வச்சு உங்களுக்கு தனியாக டீட்டெயிலாக வீடியோ பண்ணால் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த எங்கே யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வைக்காம விட மாட்டேங்க. கண்டிப்பாக சீக்கிரத்தில் வீடியோ வரும். ஓகேங்களா? ஓகே, we went to the park, நாங்கள் பூங்காவிற்கு போனோம். ஏன் to யூஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு இடத்துக்கு போகிறோம், பூங்காவிற்கு, இக்கு பாருங்கள், பூங்காவிற்கு, to the park. நீங்கள் டேரெக்டாக to பார்க்னு அப்படின்னு பேசாதீங்க, to the park அப்படின்னு பேசுங்க. ஓகேங்களா? we went to the park, நாங்கள் பூங்காவிற்கு போனோம். இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியலை. எப்போ போனோம்? அந்த காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணிக்கோ பார்த்தீங்களா? நேற்று.
நேற்றுனா yesterday. That's all. அவ்வளோதாங்க. ஈஸியாக புரியுதா? உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல புரியல அப்படின்னா தயவு செய்து என்கிட்ட கேளுங்க, காமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரீசன் காரணத்தை பேசியிருக்கோம். we had time, கம்மா போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும். ஓகேங்களா? ரீசன் என்ன? we had time, எங்களுக்கு டைம் இருந்துச்சு, அதனால் என்ன ரிசல்ட் வந்திருக்கு? we went to the park yesterday, நாங்கள் நேற்று பூங்காவிற்கு போனோம். ஈஸியாக புரியுதா? இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. எங்களுக்கு டைம் இருந்துச்சு, அதனால் நாங்கள் சென்னைக்கு போனோம். நான் இடையில ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ புதுசாக கற்றுக்கிட்டீங்க. ஸோ கற்றுக்கிட்ட கையோடு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்களாகவே ஒரு சென்டென்ஸை ஓனாக எழுதி நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் அப்பப்போ சின்ன சின்ன சென்டென்ஸ் வச்சு நான் பின்னாடி உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் அதை ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸ் பார்க்கலாங்க. வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய சென்டென்ஸாக இருந்தாலும் இங்கிலீஷில் நம்மளால் ஈஸியாக பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பேச முடியும். உங்களால் முடியுங்க. முடியாதது என்னங்க இருக்குது? வாழ்க்கையில் எல்லாராலையுமே எல்லாமே செய்ய முடியும். யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு கிடையாது. இது என்ன பெரிய மலை அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ அப்படின்னா அதனால் ஒரு ரீசன் சொல்கிறோம், அதனால் விளைவு என்ன நடக்குமோ அதை நம்ம பேசுவோம். இந்த மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட சென்டென்ஸை உங்களால் பேச முடியும். ஓகே, இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸ் பேசலாங்க. அடுத்து பாருங்களேன், பார்க்க பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியும், ஆனால் ஈஸியாக பேசலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை வாசிக்கலாம். நான் தேர்வில் பாஸ் பண்ணினேன், நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணேன், அதனால் அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா எங்கள் அப்பா எனக்கு ஒரு புதிய ஃபோன் போன வாரம் வாங்கி கொடுத்தார்கள். பேசலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சென்டென்ஸை உடைக்கலாம். உடைச்சாச்சுங்க. ஓகே, இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா எந்த டென்ஸில் இருக்குது? எல்லாருக்குமே தெரியும், இது பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஓகே, பேசலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும்? ரீசன். என்ன ரீசன்? நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணேன். பேசலாமா? ஐ பாஸ்ட். நம்ம பாஸ்ட் டென்ஸில் பேசுறதுனால ஈடி ஆட் பண்ணி பேசணும். ஓகேங்களா? நான் தேர்ச்சி பெற்றேன். எதில் தேர்ச்சி பெற்றேன்? தேர்வில். தேர்வில் அப்படின்னா தி எக்ஸாம். நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணேன், அதனால்னா ஸோ. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் எதை பேசணும்? இந்த சென்டென்ஸ் நம்ம பேசலாங்க. எங்கள் அப்பா எனக்கு ஒரு புதிய ஃபோன் போன வாரம் வாங்கி கொடுத்தார்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் தான் பேசணும். சப்ஜெக்ட் யார்? இதில் வாங்கி கொடுக்குற ஒரு செயலை எனக்கு யார் செஞ்சா? எங்கள் அப்பா. அப்படின்னா எங்கள் அப்பா தான் சப்ஜெக்ட். மை ஃபாதர். ஓகே, எங்கள் அப்பா என்ன செயலை செஞ்சாங்க? வாங்கி கொடுத்தார்கள். வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்ல இங்கிலீஷில் பையோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? பாட். மை ஃபாதர் பாட். எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பம் வரும். எங்கள் அப்பா எனக்கு ஒரு புதிய ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பேசணுமா அல்லது ஒரு புதிய ஃபோனை ஃபர்ஸ்ட் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். வருதா? கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கணும். எப்படி பேசலாம் அப்படின்னா, இந்த சென்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை, 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. பாருங்களேன், ஒரு புதிய ஃபோன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அதே மாதிரி எனக்கு அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இந்த 2 ஆப்ஜெக்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா பாருங்களேன், இங்கே எழுதியிருக்கேன். வாட், என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இந்த சென்டென்ஸில் என்ன ஆன்சர் இருக்குதோ அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். எங்கள் அப்பா எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க? டைரக்டாக கேட்குறோம் பார்த்தீங்களா? எங்கள் அப்பா என்ன வாங்கி கொடுத்தாங்க? எங்கள் அப்பா என்ன வாங்கி கொடுத்தாங்க, அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க யாருக்கு? யாருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்குதோ பாருங்க, டு ஹூம். யாருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்குதோ அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம எதை தான் பேசணும் அப்படின்னா
இந்த செகண்ட் இருக்கிற இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் பேசணும். எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க. யாருக்கு? எங்கள் அப்பா யாருக்கு வாங்கி கொடுத்தாங்க? எனக்கு. அப்படின்னா மீ தான் பேசணும். ஓகேங்களா? மை ஃபாதர் பாட் மீ. எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, வாட், என்ன வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம செகண்ட் பேசணும். ஓகேங்களா? என்ன வாங்கி கொடுத்தாங்க? ஒரு புதிய ஃபோன், a new phone. எப்போ எப்போ வாங்கி கொடுத்தாங்க? போன வாரம், லாஸ்ட் வீக். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். நிறைய பேர் இந்த இடத்துல எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா நியூ ஃபோன் அப்படிங்கிறத இங்கே பேசிட்டு மீ அப்படிங்கிறத இங்கே பேசிடுவீங்க. அப்படி பேசாதீங்க. ஓகேங்களா? எப்பயுமே ஒரு சென்டென்ஸை நீங்கள் பார்க்கும்போது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் டைரக்ட் ஆப்ஜெக்டை பேசுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ண ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ பேசலாமா? ஐ பாஸ்ட் த எக்ஸாம். நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணேன். கமா. ஓகே, அதனால் அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா மை ஃபாதர் பாட் மீ அ நியூ ஃபோன் லாஸ்ட் வீக். எங்கள் அப்பா போன வாரம் எனக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ இவ்வளோ பெரிய சென்டென்ஸை உங்களால் ஈஸியாக பேச முடியுதா அப்படின்னா பேச முடியுது. இப்போ நீங்கள் பேசுனீங்கல்ல, அப்போ எவ்வளோ பெரிய சென்டென்ஸாக இருந்தாலும் இங்கிலீஷில் நம்மளால் ஈஸியாக பேச முடியும். உங்களால் ஈஸியாக பேச முடியும். அடுத்து பாருங்கள், அவன் எங்களை கூப்பிட்டான், அதனால் நாங்கள் அவனுடைய வீட்டுக்கு நேற்று போனோம். புரியுதா? இந்த மாதிரி நிறைய பேசுவோம் பார்த்தீங்களா? பேசலாமா? என்ன பண்ணணும்? வழக்கம் போல் சென்டென்ஸை பிரிச்சிடலாம். ஓகே, பிரிச்சாச்சுங்க. ஃபர்ஸ்ட் இதை தான் பேசணும், செகண்ட் இதை பேசணும். எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? ரீசன். அவன் எங்களை கூப்பிட்டான், அதுதான் காரணம். அதனால் என்ன ரிசல்ட், என்ன விளைவு வந்துச்சு? நாங்கள் அவனுடைய வீட்டுக்கு போனோம் நேற்று. அவ்வளோதான். பேசுங்க, வாய்த்து வந்து பேசுங்க, ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? அவன் எங்களை கூப்பிட்டான். சப்ஜெக்ட் யார்? எங்களையா அவனா? யார் கூப்பிடுகிற ஒரு செயலை செய்கிறா? அதாவது யார் கூப்பிட்ட ஒரு செயலை செஞ்சாங்க? அவன். அவன் தான் சப்ஜெக்ட். அப்படின்னா ஹீ தான் சப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்டை பேசணுன்னா எதை பேசணும்? வேர்பை தான் பேசணும். அவன் என்ன செயலை செய்தான்? கூப்பிட்டான். கூப்பிடுற ஒரு செயலை செய்தான். இதை எப்படி பேசலாம்? கூப்பிட்றதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கால். காலோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஈடி மட்டும் ஆட் பண்ணுங்க. ஹீ கால்ட். அவன் கூப்பிட்டான். யாரை கூப்பிட்டான்? எங்களை. எங்களைனா எப்படி சொல்லலாம்? வி பேசக்கூடாது. ஹீ கால்ட் வி. நிறைய பேர் அப்படி தான் யோசிக்கிறீங்க. அப்படி யோசிக்காதீங்க. ஹீ கால்ட் அஸ். அஸ் அப்படின்னா எங்களை, நம்மை அப்படின்னு அர்த்தம். அவன் எங்களை கூப்பிட்டான். ஹீ கால்ட் அஸ். அதனால் ஸோ ரீசன் பேசியாச்சு, ஸோ பேசியாச்சு. இப்போ ரிசல்ட் என்ன? அதனுடைய விளைவு என்ன? நாங்கள் அவனுடைய வீட்டுக்கு நேற்று போனோம். எப்படி பேசலாம்? சப்ஜெக்ட் யார்? போகிற ஒரு செயலை யார் செஞ்சாங்க? நாங்கள். எப்படி பேசலாம்? இந்த இடத்துல தான் நம்ம வி அப்படிங்கிற சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வச்சு பேசணும். ஓகேங்களா? ஓகே, நாங்கள் பேசியாச்சு. என்ன செயலை செய்தோம்? போனோம். போனோம். போகிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? போகிறதுக்கு கோ அப்படின்னு சொல்லணும். கோவோட பாஸ்ட் ஃபார்மை தான் இங்கே பேசணும். ஏன்னா இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கு உள்ளே வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக பாஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அதுவும் நம்ம பாசிட்டிவாக ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோன்னா கண்டிப்பாக பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை தான் பேசணும். இதுவே நம்ம கேள்வியாக கேட்குறோம், நெகட்டிவாக பேசுகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை பேசணும். ஓகேங்களா? நிறைய பேர் இந்த இடத்துல நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஓகே, we went. கோவோட பாஸ்ட் ஃபார்ம் கோ, went, gone. went தான் பாஸ்ட் ஃபார்ம். ஓகேங்களா? we went. நாங்கள் போனோம். எங்கே போனோம் பாருங்க? அவனுடைய வீட்டிற்கு. அவனுடைய வீட்டிற்கு அப்படின்னா அப்படி பேசலாம். அவனுடையனா அப்படி பேசலாம். அவனுடைய அப்படின்னா ஹிஸ் அப்படின்னு பேசுவோம். அவனுடைய வீட்டிற்கு அப்படின்னா டு ஹிஸ் ஹவுஸ் அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு இப்போ ஒரு சின்ன கேள்வி வரும். வீட்டிற்கு போனோம் அப்படின்னா
அந்த இடத்துல டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, நல்லா கவனிங்க. என்னோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல டு யூஸ் பண்ண வேணாம், அவசியம் இல்லை. பட் இங்கே நம்ம அவனுடைய வீட்டிற்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல நம்ம டு ஹிஸ் ஹவுஸ் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? டு போடாமல் நீங்கள் பேசாதீங்க. பேசலாமா? we went to his house. நாங்கள் அவனுடைய வீட்டிற்கு போனோம். எப்போ போனோம்? எப்போ போனோம்? நேற்று. yesterday. that's all. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க. he called us. அவன் எங்களை கூப்பிட்டான். ஒரு கமா வச்சுக்கோங்க, அப்போ தான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்கள் சைட்லேருந்து படிக்கும்போது இந்த மாதிரி கமா வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். he called us. அவன் எங்களை கூப்பிட்டான். இது ரீசன், காரணம். ஸோ அதனால் ரிசல்ட் என்ன அப்படின்னா we went to his house yesterday. நாங்கள் நேற்று அவனுடைய வீட்டுக்கு போனோம். புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.